ஒரு 2 நாள் முன்னாடி வந்து இந்தியா வந்து ஆஸ்திரேலியா 7 டைம்ஸ் வேர்ல்ட் கப் சாம்பியன்ஸை வந்து செமிஃபைனல்ஸில் நாக் அவுட் பண்ணிடுவாங்கன்னு சொன்னால் ப்ரெடிக்டர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. ஏன்னா குரூப் ஸ்டேஜிலேருந்து ஆஸ்திரேலியாவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ டாமினண்ட்டாக இருக்கும். இந்தியா வந்து செமிஸ் வந்தது பெரிய விஷயமா இருந்திருக்கும். ஏன்னா கடைசி வரைக்கும் ஒரு கன்ஃபார்ம் இல்லாமல் இருந்துச்சு. நியூசிலாண்டை வின் பண்ணி தான் வந்திருப்பாங்க. ஏன்னா ஆஸ்திரேலியா வந்து அவங்களோட பாஸ் பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், நம்பர் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வந்து நம்மளோட வைக்க முடியாது. அவங்க அவ்வளோ அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ பவர்ஃபுல்லான டீமை வந்து வின் பண்ணுறதுக்கு வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க, எப்படி வின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கும்போது மைண்ட் செட் ரீதியாக ஸ்ட்ராட்டஜி ரீதியாக வந்து அவங்க என்ன தான் பண்ணியிருந்தாலும் முதல்ல வந்து ஒன்றே ஒன்று தோணுச்சு, பிலீஃப். இந்த டீமை வந்து எப்படியாவது வின் பண்ணிடலான்ற பிலீஃப். யூஸ்வலி வந்து ஒரு சாம்பியன் டீமுக்கும் ஒரு வீக்கர் டீமுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, சாம்பியன் டீம் வந்து வின் பண்ணுன்றதுக்கு மேலே வந்து டாமினேட் பண்ணணும்னு சொல்லி யோசிச்சு விளாடுவாங்க. ஆனால் வீக்கர் டீம் எப்படி விளாடுவாங்கன்னா வந்து தோத்துறக்கூடாது, பேட் பண்ணும்போது அவுட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி ஆடுவாங்க. ஆனால் சாம்பியன் டீம் வந்து அடுத்தவனுக்கு பயம் காட்டணுன்ற தாட்டில் தான் விளாடுவாங்க. ஸோ ஆஸ்திரேலியா அந்த மாதிரி தான் விளாடுவாங்க. ஸோ நேற்று வந்து ரெண்டு முக்கியமாக வந்து இந்த சர்ப்ரைஸ் ஃபேக்டர், ரெண்டு முக்கியமான பேட்ஸ்மேன் ஸ்மிருதி சஃபேல் வர்மா அவுட் ஆனதுக்கப்புறம் கரெக்டான நேரத்தில் வந்து கேப்டன் ஸ்டெப் அப் பண்ணது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ஜெமீமா மேட்சை கடைசி வரைக்கும் கொண்டு போனது. ஜெமீமா ஒரு சில டைமில் லக்கும் அமைஞ்சிச்சு, அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு ஏற்ற மாதிரியான லக்கும் இருந்துச்சு. பட் கடைசி வரையும் ரெஸ்பான்சிபிளாக கேம் எடுத்துகிட்டு போனது வந்து பிரில்லியனாக இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி தீப்தி சர்மா ஆகட்டும், ரிச்சா கோஷ் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணது, அவங்க பவர்ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணது. ஓவரால் டீம் பாடி லாங்குவேஜே நேற்று வந்து இது அந்த டெஸ்பிரேட் எப்படியாவது இந்த லைனை அந்த மாதிரி கிராஸ் பண்ணிடணுன்றது தெரிஞ்சிச்சு. ஸோ எந்த ஒரு ஃபேக்டர் வந்து நீங்கள் நினைக்கிறீங்க இதனால தான் இந்தியா வின் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.